நதிகளும் எனக்கா காற்றில் மிதக்கும் வழிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே ஐயோ போச்சா யாரு போச்சு காற்றில் மிதக்கும் வழிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இரவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவரே தான் அறிவான் இரவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவரே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வணக்கம் 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 அச்சமில்லை அச்சமில்லை மறக்கவே முடியாது வாழ்நாளிலே மறக்க முடியாது உச்சி மீது வான் இருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று கச்சிதம் எடுத்துரைத்த கவிக்குயல் பாரதிக்கு ஒரு வணக்கம் கல்லடிப்பட்டு கசையடிப்பட்டு கடும் சிறையில் செக்கிடுத்த வாவு சிதம்பரனாருக்கு ஒரு வணக்கம் நாடு காக்க தன் மானம் காக்க தம்முயிரை தூசணம் அடித்து மரக்கலையில் தூக்கிக்கிற முத்தமிட்ட மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம் அது மட்டுமா தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்ற மனையா ஜோதியா நிற்கும் மா மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு வணக்கம் அவர் வழியில் நின்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற 60 வயதாகிலும் தனக்கென்று இல்லாமல் தலித் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமணத்தை அறவே வெறுத்து இந்த தலித் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் தொல் திருமாவுக்கு ஒரு வணக்கம் என்னுடைய கலைதேவி நாடக மன்றத்தை ரசிக வருகத்திருக்கின்ற கோடான கோடியுடைய கலை சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் நான் யார் என்னுடைய பெயர் என்ன என்னுடைய நாடோ இந்த சத்தியபுரி நாடு இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் இளைய மகனாக முத்து என்ற பெயரோடு அயல் நாடு சென்றேன் பட்டங்களை பல பயின்றேன் இன்று தாயக திரும்பிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும் அன்பு அண்ணனை காண வேண்டும் அன்பு தங்கை முத்தழகை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன் தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்று மனையா ஜோனருக்கு மா மேதை அண்ணல் அம்பேத்கர் குரலை பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் அமைதி அமைதி வெள்ள சட்ட மேல போட்டாரையா கோட்டை அடுத்து ஆள போற இந்தியாவின் நாட்டை வெள்ள சட்ட மேல போட்டாரையா கோட்டை அடுத்து ஆள போற இந்தியாவின் நாட்டை சமத்துவம் பார்த்து நீங்க சாசனத்தை காட்டுனீங்க பழைய மக்களுக்கு வேலையத்தான் காட்டுனீங்க மக்களுக்கு படித்து நீங்க நீங்க ராஜி வெறி பிடிச்ச பேயத்தான ஓட்டினீங்க தாமர மக்களுக்கு படிச்சு நீங்க நிறுத்தினீங்க பல
எந்த சாவும் போயிடுமா பறையன பார்த்த என்ன அவ்வளவு கேவலமா பரமுறை இல்லாமல எந்த சாவும் போயிடுமா கைசால மூச்சடித்தா எல்லாருக்கும் பிடிக்கும் நாட்டுக்கறி இல்லை என்ன நம்ம பிள்ளைங்க வருத்தம் பறிச்ச மக்களுக்கு பாலாத நின்றாரு பட்டாளி மக்கள் என்று சொல்லி ஊரு முழுக்க முடிக்கணும் ஊரு முழுவதுமே அண்ணா சிலையை எழுப்பணும் என்று சொல்லி ஊரு முழுக்க வலிக்கணும் அண்ணா முழுவதுமே அண்ணா சிலையை எழுக்கணும் கடைசி வரையில் நீங்க உறங்க கூட இல்லைங்க நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க கற்பி ஒன்று செய் புரட்சி செய்ய சொன்னாரு பத்து ஒன்று செய் புரட்சி செய்ய சொன்னாரு அகில இந்தியாவின் தனியானாரு தந்தப்பட்ட மக்களுக்கு பாடுபட்ட தாத்தா குலத்துக்கு மன்னனாக நின்னாரு ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் சட்ட வேலை பட்டறைய கோட்டை அடுத்து அந்த போற இந்தியாவின் நாட்டு ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஜெய்பின் ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் ஜெய்பின். அப்படிப்பட்ட அன்பு தலைவர் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உலகமெங்கும் சிலையாக நின்று அவர் காட்டிய பாதையில் நாம் அனைவரும் சென்று முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இதே கிராமத்தை சேர்ந்த சிவலிங்க உடையார் ஐயா அவர்கள் அம்மனுக்காக ரூபாய் 501 இவருடைய கலதேவி நாடமனை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய சிவலிங்க உடையார் ஐயா அவளுக்கு இவருடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் பாதையில் தலித் மக்களுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தொல் திரும்ப ஒரு அருமையான ஒரு சின்ன பாடல். ஆகத்து 17 எங்கள் அண்ணா பிறந்த நாள் நம்ம எல்லாம் மனிதனாக மாற்றிய திருநாள். ஆகத்து 17 எங்க அண்ணா பிறந்த நாளு நம்ம எல்லாம் மனிதனாக வச்ச திருநாளு. யாரவன கேளு அவர் எளிமையான ஆளு. மக்களோட முதல்வர்
முன்னால அடிமையா வாழ்ந்ததெல்லாம் முன்னால உங்க அருமை மீத விச்சமையா உன்னால ஆகத்து 17 நம்ம எல்லாம் திரும்ப ஓடோடி உனக்காரு ஓயாத அலையாக ஓடோடி உனக்காரு ஓயாத அலையாக சரித்திர நாயகனே நீயனா எங்க கருப்பு நீர சூரியனே வாங்கனாம் சரித்திர நாயகனே நீயனா எங்க கருப்பு நிற சூரியனே நீங்கனா ஆகத்து 17 எங்க அண்ணா பிறந்த நாளு நம்ம இள மனிதனாக வச்ச திருநாளு நம்ம இள மனிதனாக வச்ச திருநாளு உயிரின் உயிராக தம்பிகளின் நெஞ்சினிலே உயிரின் உயிராக தம்பிகளின் நெஞ்சினிலே உன்னால தலை நிமிர்ந்தோமே உன் பேர் குரலால் சிறுத்தையாக கிழித்தெழுந்தோமே உன்னால தலை நிமிர்ந்தோமே உன் பேர் குரலால் சிறுத்தையாக கழுத்தெழுந்தோமே ஆகத்து 17 நம்ம இள மனிதனாக வச்ச திருநாளு நம்ம இள மனிதனாக வச்ச திருநாளு பல்லாண்டு பல்லாண்டு வாயனமே 100 ஆண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாயனமே 100 ஆண்டு அடப்பதில் அண்ணனி என்ன என்றும் ஏழைகளின் இதயத்திலே மன்னனி என்ன அடப்பதில் அண்ணனி என்ன என்று ஏழைகளின் இதயத்திலே மன்னனி என்ன ஆகத்து 17 அண்ணா திரும்ப பிறந்த நாளு இள மனிதனாக வச்ச திருநாளு இள மனிதனாக வச்ச திருநாளு ஆகத்து 17 அண்ணா பிறந்த நாளு நம்ம இள மனிதனாக வச்ச திருநாளு தன்னான தமிழர்களின் எழுச்சி திருநாளு தன்னான தமிழர்களின் எழுச்சி திருநாளு நன்றி 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 அப்படிப்பட்ட நல்ல உள்ள படைத்த அண்ணன் தொல் திருமா வழியில் செல்வோம் என்று கூறி என்னுடைய அன்பு காதலி ஆறுவீர் காதலி மாலாவை சந்திக்க வேண்டும் மாலா இதே கிராமத்தை சேர்ந்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் அடிய எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம் 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 பால்கார் சுந்தரேசன் ஐயா அவர்கள் அம்மனுக்காக ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் சுந்தரேசன் ஐயா அவர்கள் அம்மன் அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பெற்ற நலமாக வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் Thank you.
பிரியமான புகழையே சமகாலத்தை முடிவெட்டு மாலையில் விட்டு சீரும் சிறப்பு வந்து கொண்டு வருகிறேன். எனவே காதலை பார்க்க வேண்டும். உன்னை காண வேண்டும். ஆசை வார்த்தைகள் பேச வேண்டும். கட்டெடுத்து முத்து கொடுக்க வேண்டும் என்று அப்படியா? இந்த இதான நேரத்தில் உன்னை பார்க்கும் பொழுது என் மனதில் எப்படி தோணுது தெரியுமா? எப்படி அத்தான்? என் முகத்தை பார்த்தால் என்னுடைய முகத்தை ஊட்டுகிறது. உனது கண்களோ காதல் பெறுகிறது. உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. உனது பார்வையோ என்னை பரவசத்தில் ஆற்றுகிறது. இந்த சில்லன வீச மெல்லிய காற்றில் உன்னை பார்க்கும் பொழுது என் மனசு என்னடா இல்ல காதலிச்சு கேளா படக் 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 உன்னை மட்டும்தான் சொல்லுது. இந்த வேகத்தில் பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் எப்படி சொல்லுமா கண்டே இன்பமே பருவக்கோடி தன் கையில் ஆடும் இளமக்கோடி சர்க்கரை பந்தள்ளி தேன்மழை சிந்தவா சர்க்கரை பந்தள்ளி தேன்மழை சிந்தவா சந்தன மேடையும் இங்கே நாடக நாடகம் இங்கே தேனோடு வாழ்தரும் சூரிய நீர்கள் போதிடு வாழை தாங்கும் தேவதை கோயில் தேவிட நாளும் எங்கும் இன்பம் மல்லிகை தோட்டமோ படி கூட்டமோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ நீ மலை நீ விளையாட மாற்றின் பூவிளையாட பொன்வெளி இந்திய மெல்லிய தீபம் போயிடவே உன்னகையோடொரு கண்டருந்தார் பேசும் இன்பமே பஞ்சன
பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே கைவில ஓவியம் முகம் நான் பொன்மொழி சிந்திய வெள்ளிய தீபத்து போல் தேனிக்குள்ள புன்னகையோடொரு கண்டருந்தால் பேசும் மந்திரம் என்ன இன்பமே உன்னதே என்னையோ மறக்கவே முடியாது சாமி பூ பறிக்க கொடை பிடிக்க இந்த மங்கையே எனக்கு சொந்தமா எப்படி தெரியுமா எப்படி கண் தேடி சொர்க்கம் கை மூடி வைக்கும் பொன்னாடை மயக்கும் பொன்னாடை மயக்கும் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சோகம் மூடிதே வைக்கும் மாத மயக்கம் பொண்ணு மாதை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை நிலவோ அழகிட குடித்தே சொர்க்கம் பொன்மாலை மயன் ஆசையில் விளைந்த மாதள கனியோ ஆசையில் கனியுதல் பேரும் காதலர் கிளியோ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்ணீரை சுற்றும் கை மூடியே வைக்கும் பொன்மாலை மயம் பொன்மாலை ஓடிவா இப்படி ஆடி பாடிக்கொண்டு நேரம் போவதே தெரியாது இன்றோடு நம்முடைய கல்லூரி படிப்பே முடிந்து விட்டது சின்ன சிறு வயதில் அயல்நாடு வந்தோம் பட்டப்படிப்பு முடித்து விட்டோம் இன்று தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தாய் தந்தை நமக்காக வழி மீது விழுத்து காத்துருப்பாங்க என்னுடைய தாய் தந்தரம் எடுத்து கூறி முறைப்படி பெண் கேட்டு உன திருமணம் செய்து கொள்கிறேன் எனக்காக நீ காத்து கொண்டிருக்க வேண்டும் புறப்படு
ஏய் தம்பி முத்து பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே வரவேற்பு கொடுங்கள். உடனே என்ன ஒருத்தர் பண்ணிடம் சொன்ன கட்டி பிடிக்கிற கட்டி பிடிக்கலாமா வாய மூடியா எல்லாம் யாரால உன்னால தானே என்ன எடுக்கிற அழாத அவன் என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பார்த்தாலே கம்பளி பூச்சி ஒத்துற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க போயிட்டு வரமாட்டாங்க. நான் போட்ட திட்டம் மத்தனை வெட்டியாக்கி விட்டேன். இருந்தாலும் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். தம்பியா மோசமான பையன், படித்தவன், பண்புள்ளவன், எல்லா விஷயம் தெரிந்தவன். நாம் இருவரும் இப்படி சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சி தெரிந்து விட்டது. நமது கதி அதோ கதிதான். இருந்தாலும் அவனை விடக்கூடாது. என்ன செய்வது? இந்த நாட்டுக்கு நாம் மன்னனாக வேண்டும்.